உங்கள் நெஞ்சுக்குள்ள இருக்கிற கணம் நீங்க பண்ண எந்த தப்பால மட்டும் வராது. சில நேரம் கூடவே இருக்கிற யாரோ அமைதியா பண்ண சில விஷயங்களாலும் அந்த சங்கடம் வரலாம். இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இதை நீங்கள் கவனிக்காமலே இதுக்கு பழகிட கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் யாரோ உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நோகடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ற 6 முக்கியமான அடையாளங்கள் இதோ. இது உங்க வாழ்க்கையே மாத்தலாம். 1. இந்த ஆள்கிட்ட பேசி முடிச்சதும் ஒரு விதமான களைப்பு உங்களுக்கு இருக்கும். இது உடம்பு அசதின்னு சொல்ல முடியாது. உங்க மனசும் ஊக்கமும் அப்படியே குறைஞ்ச மாதிரி அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இது சில சமயம் வெளிப்படையா தெரியாத ஒரு விமர்சனமா இருக்கலாம். இல்லனா உங்களை பத்தி தாழ்வா பேசி சிரிக்கிற கிண்டலா இருக்கலாம். இல்லனா நீங்க பண்ற எல்லாத்துக்கும் மதிப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரியான குரலா இருக்கலாம். 2. இந்த மாதிரி ஆள்கிட்ட பேசும்போது இது உங்களுக்கான இடம் இல்லைன்னு தோணும். எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு உங்களை மட்டும் தனிமைப்படுத்துற மாதிரியும் ஒரு உணர்வு வரும்ல. அந்த சூழ்நிலை பத்தி தெரியும்ல. அது வெறும் உங்கள் மனத்தில் இருக்கிற எண்ணமா மட்டும் இருக்காது. மற்றவர்கள் மனதை பாதிக்கிற சில பேரு உங்களுக்கே தெரியாம உங்களை தனிமைப்படுத்துற மாதிரி சூழ்நிலைய மாத்திரதுல கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதுல ரொம்ப மோசமானது என்னன்னா, பெரும்பாலும் இதை சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க. 3. நீங்க பங்கு பெறவே ஒத்துக்காத ஒரு போட்டி உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிச்சிங்கன்னு வைங்க, புது வேலை, நல்ல பயணம், உறவுன்னு உங்களை விட சிறப்பா செய்ய முடியும்னு காட்டிப்பாங்க. அவங்க உங்களை விட எப்பவும் முன்னாடி வரணும்னு முயற்சி செய்வாங்க. அதுக்காக உங்களை கொஞ்சம் கீழே தள்ளணும்னா கூட யோசிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை உங்கள் வெற்றி இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் உங்கள்கிட்ட இருக்க அந்த நல்ல விஷயம் தங்களுக்கு இல்லையேன்னு அவங்களுக்குள்ள இருக்கிற விரக்தி மற்றும் பொறாமைதான். 4. உங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை விட உங்க தப்ப பத்தியே அதிகம் பேசுவாங்க. தப்பு எல்லாரும் செய்வோம். ஆனா உங்க தப்ப கண்டுபிடிக்கிறதுலயே குறியா இருப்பாங்க. எந்நேரமும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. எந்த நல்ல கருத்தும் சொல்ல மாட்டாங்க. நீங்க முன்னேறது அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. 5. உங்க தன்னம்பிக்கைய ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால பாதிப்பாங்க. இது ஒரு விளையாட்டா தெரியல, ஆனா அப்படி இல்ல. உங்க தோற்றம் பற்றி, இல்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் பற்றி, இல்ல உங்க திறமைகள் பத்தி பேசுவாங்க. இப்படி பேசும்போது உங்க திறமைய பத்தி உங்களுக்கே சந்தேகம் வர்ற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி சந்தேகம் கூடவே இருக்கிறவர்கிட்ட இருந்து வரும்போதுதான் ரொம்ப அதிகமா வலிக்கும். நம்மளோட மதிப்பை பத்தியே நம்மள கேள்வி கேட்க வைக்கிறவங்க நிச்சயமா நம்மள நோகடிக்கிறவர் தான். இந்த அறிகுறிகள்ல எதையாவது நீங்க உணர்ந்தா சும்மா இருந்துராதீங்க. குரலை உயர்த்தாமலே உங்களை கீழே தள்ளுறவங்க கூட இல்லாமல் உங்களை மேலே உயர்த்துறவர்கள் கூட நீங்க இருங்க. உங்களை கஷ்டப்படுத்துறவங்க கிட்ட கொஞ்சம் விலகியே இருங்க. உங்கள் மன அமைதிதான் ரொம்ப முக்கியம்.